ஏக்கா இனிமே இந்த பொழுதுனா நமக்கு கிடைக்காதுல. ஏன் கிடைக்காது? 10 மணிக்குன்னா கண்ணுக்கு தெரியாத இடத்துல போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கு. 4 மணிக்கு எந்திரிச்சு தகஜ தொழுதுட்டு கதவினா திறந்து வை. இப்ப போய் வெளியில போய் பாரு பொழுது எப்படி இருக்குன்னு. அக்கா அழகா இருக்குக்கா. பொழுது அடையிறது கூட தெரியாம போன பார்க்கவும், பொழுது விடியறது கூட தெரியாம தூங்குனா எப்படி அந்த அழகான பொழுது நம்ம அடைய முடியும்? ஏக்கா நம்மனா சின்ன பிள்ளைல எம்புட்டு இடம் கிடக்கும், ஓடி ஆடி விளையாடுவோம்ல. இப்ப உள்ள பிள்ளைகள்னா விளையாடவே மாட்டேங்குதுங்க. அதுனா அந்த காலம். இப்ப உள்ள காலங்கள்னா படைச்சவனையே மறந்துட்டு நடக்கிற பாதை ஏம்ட்டுன்னு பிரச்சனை பண்றோம். பிள்ளைகளுக விளையாண்டா கூட இந்தா எங்க வந்து விளையாடுற, அங்கிட்டு போய் விளையாடுன்னு பத்தி விடுறோம். அப்ப எங்கிட்டு விளையாடுறது? ஆமாக்கா, காலமே மாறி போச்சு. அல்லாஹ் சொல்றான், ஆதமுடைய மக்களே காலத்தை குறை கூறாதே, நானே காலம், என் கையில் இரவும் பகலும் உள்ளது என்று. அவன் கையில இருக்கும்போது எப்படி காலம் மாறும்? நம்ம தான் மாறணும்.